வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சாதனைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில பார்ட் 5 பார்க்க போறோம். இப்பதான் முத முறையா நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப எது குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வந்து புதிய நலவாரியங்கள் வந்து அவங்க ஆட்சி காலத்தில என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, உபதேசியர் நலவாரியம் 2022ஆம் ஆண்டு வந்து உபதேசியர் நலவாரியம்னு ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசு நெறைய பிரச்சனைகள் சால்வ் பண்றதுக்காக நலவாரியங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர்கள் நலவாரியம் 2022 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்வாங்கல்ல, அவங்களுக்காக வந்து நலவாரியம் கொண்டு வந்திருக்காங்க. இது புலம்பெயர்ந்த தமிழர் நலவாரியம் 2022. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் 2022. கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நலவாரியங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஓஏபி எல்லாம் குடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நலவாரியங்களும் கொண்டு வந்து அவங்கள அ காப்பாத்துறதுக்காக, சேவ் பண்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, பத்திரிகை நலவாரியம் 2023ல கொண்டு வந்திருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கு வந்து தனியா ஒரு நலவாரியம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்களுக்கு வந்து அ அவங்களுக்கு வந்து அ இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து அதிகமா குடுத்தது தமிழக அரசு தான். இப்ப இன்சூரன்ஸ் கவரேஜ் கூட அதுக்காக அதிகமா வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி நீங்களே செய்தித்தாள்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர் நலவாரியம் கொண்டு வந்து அவங்களுக்கு பத்திரிகையாளர காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு அ இன்சூரன்ஸ் கவரேஜும் குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்தில வந்து லோயோலா காலேஜ்ல வந்துட்டு இன்சூரன்ஸ் காப்பீடு அது மட்டும் இல்லாது வந்து ட்ரெய்னிங்கோட வந்து அவங்க போய் லோயோலா காலேஜ்ல வந்து படிச்சு பத்திரிக்கை நலவாரியம் வந்து படிச்சுட்டு அவங்க பத்திரிக்கையாளரா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி குடுத்தாங்க. அது நான் முதல்வன் திட்டத்தில ஒரு கோர்ஸாவே வந்தது. அவங்களுக்கு வந்து படிக்கும்போதே ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். இத பத்தி விழிப்புணர்வு பண்ணணும். இதுவும் தமிழக அரசு சாதனைகள் தான். இது தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 5. இந்த விஷயங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.